ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமா தினமும் தூங்காம ராத்திரி ஆனா தனக்கு குழந்தை இல்லாததுனால கத்துற இடத்துல ஜெபம் பண்றத வழக்கமா வச்சிருந்தாங்க. சோரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்க இருக்கிற பெண்களை பார்த்து அவங்க தன் பிள்ளைங்களை தூக்கி கொஞ்சறத பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கும் தனக்கு பிள்ளை இல்லாத குறிச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் கிராமத்துக்கு வெளியே போய் வயல்வெளி பக்கமா போய் கீழே விழுந்து முழங்கால் படியிட்டு அவனால பேசவும் முடியாம ஜெபிக்கவும் முடியாம ரொம்ப நேரம் கண்ணீரோட அமர்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு வெளிச்சம் பிரகாசமா இருந்துச்சு. தேவதூதன் அவளுக்கு முன்பாக வந்து நின்னாங்க. அவ அந்த வெளிச்சத்தை பார்த்து முகம் குப்புற தரையிலே விழுந்தா. அவளுடைய கண்ணை திறக்கவே முடியல. அந்த தூதன் அவளை பார்த்து, நீ மலடியும் பிள்ளை இல்லாதவளுமா இருக்கிற, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவனுடைய தலையில சவரம் கத்தி படவே கூடாது. அவன் தாயின் கருவுல உருவாரத்துக்கு முன்னாடியே தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவனா இருப்பான். அவன் இஸ்ரவேல் ஜனத்தை பெலிஸ்தன் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க பண்ணுவான். இப்படி சிம்சோன் மேல தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. இப்படியே 40 வருஷம் அந்த ஜனங்கள் மேல பெலிஸ்தருடைய கை ஓங்கியே இருந்துச்சு. ஆனா தேவனும் 2 ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. ஒண்ணு அந்த தாயினுடைய கண்ணீருக்கு, இன்னொன்னு அந்த தேசத்துடைய ரட்சிப்புக்கு. ஒரு சாயங்கால நேரத்துல சிம்சோட அம்மா மலை மேல உட்காந்து தன் பிள்ளை தனியா உட்கார்ந்து இருக்கிறத பாத்துட்டு இருந்தாங்க. மத்த பசங்க எல்லாம் என்னை விட்டு போகிறதையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் அவங்க அம்மா கிட்ட, என்னால மத்தவங்க மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அவங்க அம்மா அவன் பக்கத்துல போய் உட்காந்து அவன் கைய பிடிச்சு, சிம்சோன், உனக்காக நான் எத்தனை ஆண்டுகள் கத்திர இடத்துல வேண்டிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா? இது உன்னுடைய தவறு இல்ல, நீ என்னுடைய ஜெபத்துக்கான பதில். என்ன நடந்தாலும் நீ அத மறந்துடாத. அப்படி அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அவன் அத நம்ப ஆரம்பிச்சான். அவன் அவனுடைய வாலிப வயசுல பெலிஸ்தருடைய ஊரான திம்னாத்துக்கு போனான். கடத்தெரு வழியா நடந்து போகும்போது ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டான். அவ ரொம்ப அழகுள்ளவளா இருந்தா. அவன் அவனுடைய கண்களையே பார்த்தான். அவனும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான். இது வரைக்கும் அப்படி யாரும் அவனை பார்த்ததே இல்ல. அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சதுனால அவன் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா அப்பாட்ட, அப்பா, நான் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்க போறேன். அவ ஒரு பெலிஸ்திய பெண். என்னது, பெலிஸ்திய பொண்ணை திருமணம் பண்ண போறியா? ஒரு பெலிஸ்திய பெண் இஸ்ரவேலுக்கு மருமகளா வரதா? இத ஒரு காலம் என்னால ஏத்துக்க முடியாது. அவ மட்டும்தான் சரியா இருப்பா. எனக்கு எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி வைங்க. அவனுடைய அம்மா அப்பாக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏதோ நடக்க போகுது அப்படின்னு 2 பேரும் பயத்திலேயே இருந்தாங்க. சில நாளுக்கு அப்புறம் சிம்சோனும் அவனுடைய அம்மா அப்பாவும் திம்னாத்ல திருமண ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு மட்டும் இவன் தனியா போனான். அந்த பொண்ணு தன்னை பார்த்து சிரிச்சது, பேசினது, இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் போற வழியில ஒரு சிங்கத்தோட கர்ஜனைய கேட்டான். அந்த சிங்கம் அவனுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அது அவனை கொல்லும்படி அவனை துரத்துனுச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல இறங்கினாரு. அவன் தன் கையில ஒண்ணுமே இல்லாது இருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டான். இந்த விஷயத்த அவன் அவங்க அம்மா அப்பாட்ட கூட சொல்லாம அவன் மனசுக்குள்ளே வச்சிருந்தான். இந்த ரகசியத்தை அவன் யாருகிட்டயுமே சொல்லவே இல்லை. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு அந்த ஊர் வழியா போனான். அந்த வழியில போகும்போது, நான் இங்கதானே இந்த சிங்கத்தை அடிச்சு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊர் வழியா போகாம அந்த அடிச்சு போட்ட சிங்கத்தோட உடலை பார்க்க வழி விலகி போனான். அந்த சிங்கத்தோட உடல்ல தேனும் தேனி கூட்டமும் இருந்துச்சு. இவன் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நடந்தான். சிம்சோன் தன்னோட திருமணத்துக்காக 7 நாள் விருந்த ஆயத்தம் பண்ணியிருந்தான். சிம்சோனும் அங்க இருக்கிற 30 பெலிஸ்தர்களை பார்த்து ஒரு விடுகதைய அவங்க கிட்ட சொன்னான். உங்கள்கிட்ட நான் ஒரு விடுதலை கேட்க போறேன். அதை நீங்க 7 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 மாற்று துணியும் 30 போர்வையும் கொடுப்பேன். ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க எனக்கு 30 மாற்று துணியும் 30 போர்வையும் கொடுக்கணும். அந்த விடுகதை என்னன்னா, பச்சிக்கிறவன் இடத்துல இருந்து பச்சனமும் பலவான் இடத்துல இருந்து மதுரமும். அது என்ன?
அது எப்படி வந்தது? அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஒருத்தராலையும் முடியாம 3 நாள் மட்டும் அந்த மனுஷங்க அந்த விடுகதைய கண்டுபிடிக்காம போராடிக்கிட்டே இருந்தாங்க. 7வது நாள் அந்த மனுஷங்க சிம்சனுடைய மனைவிய பார்த்து, நீ இந்த விடுகதையோட அர்த்தத்தை உன் கணவன்கிட்ட போய் கேட்டு எங்களுக்கு சொல்லு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி சிம்சோனோட மனைவி சிம்சோனை பார்த்து, நீ என்னை உண்மையாதான் நேசிக்கிறியா? உனக்கு என் மேல பாசமே இல்ல. என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதைய சொன்னேன், ஆனா நீ அதை என்கிட்ட கூட சொல்லல பாத்தியா? நான் என் அப்பா அம்மா கிட்ட கூட அதை சொன்னதில்லை, உன்கிட்ட எப்படிமா சொல்றது? உங்க அம்மா அப்பாவும் நானும் ஒன்னா? அப்ப உனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லையா? நீ நம்பவே மாட்டியா? நீ என்னை நேசிக்கிறது உண்மை அப்படின்னா அந்த விடுகதையை எனக்கு சொல்லு. அந்த விடுகதைய அவனுக்கு சொன்னான். அவள் உடனடியா ஜனங்களிடத்துல போய் சொன்னான். பொழுது போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊர் மனுஷங்க அவனை பார்த்து, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன அப்படின்னு கேட்டாங்க. டேய், நீங்க என் மனைவி வச்சு தந்திரமா விடுகதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லன்னா அது உங்களால கண்டே பிடிக்க முடியாதுடா. கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமா இறங்கினால அவன் அஸ்தலோன் என்ற ஊருக்கு போய் அங்க இருக்கிற 30 வாலிபரை கொன்று அவங்களுடைய துணியை எடுத்து விடுகதையை கண்டுபிடிச்சவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். சிம்சோனோ தான் மனைவியோட முகத்தை கூட பார்க்க பிடிக்காம கோபத்தோட திம்னாத்தை விட்டு தான் அப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு முடிவெடுத்தான். சில நாளுக்கு அப்புறம் அவனோட கோபம் குறைய ஆரம்பிச்சிச்சு. சிம்சோன் அந்த பொண்ணை பார்க்காம இருக்க முடியல. ஒரு கோதுமை அறுக்கிற நாட்டுல ஒரு வெள்ளாட்டுக்குட்டி எடுத்துட்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு கிளம்புனான். அந்த ஊருக்கு வர்றத பார்த்த அந்த பொண்ணோட அப்பா அவனை வாசல்லையே நிறுத்தி, நீ அவளை வெறுத்துட்ட அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அவ உன்னுடைய விடுகதைய எல்லார்ட்டையும் சொல்லி உன்னை காட்டி கொடுத்துட்டா, அதனால நீ சுத்தமா அவளை நான் வெறுத்துட்டேன்னு நினைச்சு அவளை அவனுடைய நண்பனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளுடைய தங்கை அவளை பார்க்கலும் அழகா இருப்பா, நீ வேணா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சிம்சோன்ட்ட சொன்னாரு. இத கேட்ட சிம்சோனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த பெலிஸ்தரங்களை கொன்னு போட்டாலும் தப்பு இல்ல அப்படின்னு ரொம்ப கோபத்தோட போனான். உடனே அவன் ஒரு 300 நரிகளை பிடிச்சு ஒரு தீபந்தம் எடுத்து வாளோட வாள் சேர்த்து ஒவ்வொரு தீபந்தத்தையும் வச்சு கட்டி அத பெலிஸ்தரோட வயல்ல ஓட விட்டான். பெலிஸ்தரோட நிழல்லாம் புகையும் சாம்பலுமா ஆனிச்சு. உடனே அவங்க இப்படி செய்தது யாரு அப்படின்னு பார்க்கும்போது பெலிஸ்தருக்கு திம்னாத்துடைய மருமகனான சிம்சோன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பெலிஸ்தர் வந்து அவளையும் அவனுடைய தகப்பனையும் நெருப்பால சுட்டெரிச்சாங்க. அதுக்கப்புறம் சிம்சோன் அவங்கள சின்ன பின்னமா கொலை செஞ்சான். அதுக்கப்புறம் ஏத்தான் என்ற ஒரு ஊர்ல போய் அங்க கண்மலையிலயும் குகையிலயும் போய் தங்கியிருந்தான். திடீர்னு அந்த இடத்துல பெலிஸ்தர்கள் யூத மனுஷங்களுக்கு விரோதமா வந்தாங்க. உடனே யூத மனுஷங்க வந்து பெலிஸ்தரை பார்த்து கேட்டாங்க, ஏன் எங்களுக்கு விரோதமா நீங்க வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, சிம்சோன் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே யூத ஜனங்கள்லாம் வந்து சிம்சோன்ட்ட போய், ஏன் நீ இப்படி செஞ்ச, பெலிஸ்தர்கள்லாம் நம்மள ஆள்றாங்க இல்லையா, அது உனக்கு தெரியாதா, நீ ஏன் அவங்களுக்கு விரோதமா இப்படி பண்ண அப்படின்னு அவனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்க உன்னை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உன்னை இறுக கட்டி அவங்க கையில கொடுப்போம், ஆனாலும் உன்னை நாங்க கொன்னு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 புது கயிறுனால அவன கைய கட்டி போட்டாங்க. அப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல பலமா இறங்கி அந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போல ஆகி அருந்து போச்சு. உடனே அவன் ஒரு கழுதையோட தாட எலும்பு எடுத்து அதனால ஒரு 1000 பேரை அந்த இடத்துல அவன் கொன்று போட்டான். அந்த யுத்தம் அவனுக்கு ஒரு தாகத்தை ஏற்படுத்துச்சு, அவனுக்கு ஒரு அமைதியே கொடுக்கல. உடனே தேவனை நோக்கி அழ ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, உமது அடியான் கையினால் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்க நான் தாகத்தினால் செத்து இவர்கள் கையால் மடிய வேண்டுமா? இவனுடைய கூக்குரலை கேட்டு தேவன் லேகில் உள்ள ஒரு பள்ளத்தாக்க பிளந்தாரு. அதிலிருந்து தண்ணி வந்துச்சு. அந்த தண்ணிய அவன் குடிச்சான். அந்த நாள்ல இருந்து சிம்சோன் 20 வருஷமா நியாயம் விசாரிச்சு வந்தான். அந்த ஜனங்க எல்லாரும் அவனை கொண்டாடினாங்க.
ஆனாலும் யாரும் அவனை சேர்த்து கொள்ளவே இல்லை. அங்க நடக்கிற எல்லா சந்தோஷங்களையும், பிள்ளைங்க விளையாடுகிறதையும், பெண்கள் மகிழ்ச்சியா நிற்கிறதையும் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் சாயங்கால நேரத்துல சிம்சோன் காசா பட்டணத்துக்கு போனான். சிம்சோன் அங்க இருக்கான்ற செய்தி அந்த ஊர் முழுக்க பரவுனுச்சு. பெலிஸ்தர்கள் அவனை கொல்லணும்னு சொல்லி அங்க மறைவா ஒளிஞ்சிருந்தாங்க. சிம்சோன் நடுராத்திரி எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடிச்சு தாழ்பால்களோட பேர்த்து தன் தோல் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலை உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். யூதாவை ரட்சிக்கிறதுக்கு தேவன் அவனை அனுப்பினார் என்று அறிஞ்சிருந்தோம் அவனுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துச்சு. அத பத்தி அவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் ஒரு ஆற்றங்கரையில இருக்கிற தெளிலான்ற ஒரு பெண்ணை பார்த்தான். அவளை பார்த்து பேசினான். அவனோட காயமெல்லாம் அவளை பார்த்த உடனே எல்லாமே மறைஞ்சிச்சு. சிம்சோனுக்கு ஒரு மனநிறைவா இருக்கிறத அவன் உணர்ந்தான். என்னுடைய கேள்விக்கு இவள் தானா பதில் என்று அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். தெலீலாள்கிட்ட பிரியமா இருக்கிறத பார்த்த பெலிஸ்தர்கள் அவகிட்ட வந்து, அவனுடைய பலம் எதுல இருக்கு அப்படின்னு எங்களை கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி நீ கண்டுபிடிச்சு சொன்னீன்னா நாங்க ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளிக்காசு உனக்கு தருவோம் அப்படின்னு ஆசைவார்த்தைய காட்ட ஆரம்பிச்சாங்க. இத கேட்ட உடனே அவ, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொன்னான். ஆமா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பலன்? அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உலராத பச்சையான 7 அகனினார் கயிற்றினாலே என்னை கட்டினால் நான் பலனற்று போவேன். அன்னைக்கு ராத்திரி பெலிஸ்தர் வரும்போது அவங்கனால அவனை பிடிக்கவே முடியல. சிம்சோன், நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல. ஒரு வேலைக்கும் பயன்படுத்தாதிருக்கிற புது கயிற்றினால் என்னை கட்டினால் நான் பலனற்று போவேன். என் தலையில் இருக்கிற 7 ஜட்டைகளையும் நெசவு நாரினாலே பின்னினால் நான் பலனற்று போவேன். இந்த 3 முறையும் என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. உண்மையாவே நீங்க என்ன நேசிக்கவே இல்லை. நீங்க சொன்னது எல்லாமே பொய் தான், பொய் மட்டும்தான். நான் பிறந்ததிலிருந்து என் தலையில சவரங்கத்தி படவில்லை. ஒருவேளை யாராவது என் தலையிலிருந்து என் முடியெல்லாம் வெட்டிட்டாவோ அல்லது மொட்டை அடித்தாலோ என் பலன் என்னை விட்டு போய்விடும். நான் பலனற்றுனாகுவேன். இது உண்மை, சத்தியம். இப்படி அவளை நம்பி எல்லாத்தையுமே அன்னைக்கு சொல்லிட்டான். அன்னைக்கு ராத்திரி எப்பயும் போல தூங்கிட்டு இருக்கும்போது பெலிஸ்தர் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க. அவனோட முடிய வந்து எல்லாம் சரிச்சு அவனை சிறைபிடிச்சிட்டு கொண்டு போனாங்க. கர்த்தருடைய ஆவி அவங்கிட்ட இல்லாதத அவன் அறியாம இருந்தான். பெலிஸ்தர் வந்து அவன் கண்ணை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போய் வெண்கல விலங்க போட்டு சிறையில கொண்டு போய் மாவு அரைக்கிறதுக்கு அவனை வச்சுக்கிட்டாங்க. ஒரு விலங்க போல அவனை வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு இருட்டிலே வாழ கத்துக்கிட்டான். ஒரு இருட்டு அறைக்குள்ள இரும்பு கயிறால அவனோட கையெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. பழக்கப்படாத உணவை சாப்பிட ஆரம்பிச்சான். அவனுக்கு வருத்தம் என்னன்னா, வெளியில இருக்கிற இருளை விட அவனுக்குள்ள இருந்த இருள், அவன் மனசுக்குள்ள இருந்த இருள் அவனை ரொம்ப பாதிச்சிச்சு. ஒரு மத்தியான நேரத்துல அவன் இருக்கும் இடத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சின்ன பசங்க எல்லாம் அவன் மேல கல்லெறிஞ்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு பையன் மட்டும் அவனை பார்த்து, எங்க அப்பா உன்னை பெரிய பலசாலின்னு சொன்னார் தெரியுமா, ஆனா இப்போ நீ ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னான். நீ பார்க்க ஒரு அசுர மாதிரி இருக்க. அவன் இப்படி அந்த வார்த்தையை சொல்லும் போது அவனுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அந்த வார்த்தை மட்டும் அவன் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அவனுடைய தலையில அவனுடைய தலைமுடியெல்லாம் திரும்ப முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு ராத்திரி பெலிஸ்தரெல்லாம் ஒண்ணு கூடி, நம்மளோட தேவனாகிய தாகோன் தான் சிம்சோன் இருந்து நம்மள விடுவிச்சாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்த மட்டும், சிம்சோனை வெளியே வர சொல்லுங்க, அவனை நாம எல்லாரும் வேடிக்கை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அங்க இருந்த ஒரு சேவகன் அவனை வெளியே கொண்டு வந்தான். அவனை பார்த்து, சிம்சோன் மெதுவா என்ன இந்த 2 தூண்களுக்கு நடுவா கட்டி வைங்க அப்படின்னு கேட்டான். அந்த தூணுட்ட வந்து அமைதியா கண்களை மூடி கத்தரிடத்துல அவன் பேச ஆரம்பிச்சான். என்னை எப்படியாவது பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த 2 தூணையும் தாங்கி பிடிச்சான்.
அவன் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்குனுச்சு. கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்குனதுனால தூண்கள் ஜனங்க மேல விழுந்துச்சு. சிம்சோன் உயிரோடு இருக்கும்போது செத்தவங்களை பார்க்கலும் சாகும்போது மரிச்சவங்க மட்டும் அநேகமா இருந்தாங்க. அவன் மரிச்சதுக்கு அப்புறம் அவன் சகோதரோட வீட்டார் எல்லாம் அவனை எடுத்து கொண்டு போய் அவன் தகப்பனாகிய மனோவோட கல்லறையில கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க.